ஓம் சாந்தி 11/9/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழு உலகத்தின் உண்மையிலும் உண்மையான நண்பர்கள். உங்களுக்கு யாரிடமும் பகைமை இருக்கக்கூடாது. கேள்வி: நீங்கள் ஆன்மீக மிலிட்ரி, அதாவது ஆன்மீக இராணுவத்தினர். உங்களுக்கு தந்தையின் என்ன கட்டளை கிடைத்திருக்கிறது? அதனை அமலுக்கு கொண்டு வர வேண்டும். பதில்: உங்களுக்கான கட்டளை எப்போதும் பேட்ஜை அணிந்திருங்கள் என்பதுதான். யாராவது இது என்ன, நீங்கள் யார் என்று கேட்டால், நாங்கள் முழு உலகத்தில் இருக்கும் காம அக்னியை அணைக்கும் தீ அணைப்பு படையினர், அதாவது ஃபயர் பிரிகேட் என்று சொல்லுங்கள். இச்சமயம் முழு உலகத்திலும் காமத்தீ பிடித்திருக்கிறது. இப்போது தூய்மையாகுங்கள், தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். அப்போது படகு கரையேறி விடும் என்று நாங்கள் அனைவருக்கும் செய்தி கொடுக்கிறோம் என்று சொல்லுங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், சகஜமாக நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள். சிலருக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. நாம் இறுக்கமாக அல்லது ஸ்ட்ரிக்டாக அமர வேண்டும் என்று நிறைய பேர் குழம்புகிறார்கள். ஆனால் அப்படி எந்த ஒரு விஷயமும் இல்லை. எப்படி வேண்டுமானாலும் அமருங்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தையை நினைவு மட்டும் செய்ய வேண்டும். இதில் கஷ்டமான விஷயம் எதுவும் இல்லை. அந்த ஹட்டயோகிகள் இதுபோல் கால்களை இறுக்கமாக, ஷரீரத்தை கட்டாயப்படுத்தி அமருகிறார்கள். கால் மீது கால் போட்டு அமருகிறார்கள். இங்கோ ஓய்வாக அமருங்கள் என்று தந்தை கூறுகிறார். அதாவது பாபா என்ன புரிய வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா, இது சகஜமான யோகம், சகஜமான நினைவு. நீங்க எப்படி வேணாலும் உட்காருங்க, எங்க வேணாலும் உட்காருங்க. சகஜமாக பாபாவை நினைவு செய்யுங்க. டைட்டா தான் உட்காரணும், பத்மாசனத்துல தான் உட்காரணும், கால் மேல கால் போட்டு உட்காரணும், அப்படி எல்லாம் இல்லை. நீங்க ஃப்ரீயா உட்காருங்க, கீழே உட்காருங்க, சேர்ல உட்காருங்க, சோஃபால உட்காருங்க, சாஞ்சி உட்காருங்க, படுத்துட்டு கூட நீங்க நினைங்க. நினைவு தான் முக்கியம். அன்பாக பாபாவை நினைக்கணும். அதனால எங்கே இருந்தாலும் நீங்கள் நினைக்கலாம் அப்படின்றார். யோகா செய்வதற்கு கஷ்டமான விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்றார். இதுவோ சகஜமாக செய்யக்கூடிய நினைவாகும். ஷரீர நிர்வாகத்திற்காக இல்லற காரியங்களில் தாராளமாக இருங்கள். மற்றவர்களின் நினைவை மட்டும் புத்தியிலிருந்து நீக்கிவிடுங்கள். நீங்க குடும்ப விவகாரங்கள்ல இருங்க, தாராளமாக இருங்க, ஷரீர நிர்வாகம் செய்யணும். ஆனா புத்தியில பாபா நினைவு இருந்தால் போதும். நீங்க எங்கே இருந்தா என்ன, என்ன செய்துட்டு இருந்தால் என்ன, நான் பாபாவினுடையவன் அப்படின்ற அந்த நினைவு இருந்தாலே போதும். அதனால மற்றவர்களுடைய நினைவை மட்டும் புத்தியிலிருந்து நீக்கிடுங்க அப்படின்றார். அதாவது என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் நீங்கிவிடும் என்று மட்டும்தான் தந்தை கூறுகிறார். ஞானத்தை புரிய வைப்பதில் எந்த கஷ்டமும் இல்லை. தாய்மார்கள், அகல்யர்கள், கூனிகள் கூட உயர்ந்த பதவியை அடைய முடியும். இங்கே இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, இல்லறத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, உயர்ந்த பதவி அடைய முடியும். மற்றபடி இங்கு இருப்பவர்கள் அதிகமாக நினைவு செய்ய முடியும் என்று அப்படி இல்லை. நாம் எல்லாம் குடும்பத்தில் இருக்கிறோம், அதிகமாக நினைவு செய்ய முடியாது. ஆனால் சென்டரில் இருக்கிறவங்க அதிகமாக நினைவு செய்ய முடியும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனைகள் இருக்கும். ஆகையில சென்டரில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் உயர்ந்த பதவி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். வெளியில் இருப்பவர்கள் கூட அதிகமாக நினைவில் இருக்க முடியும், நிறைய சேவை செய்ய முடியும். இப்போது நீங்கள் எல்லையற்ற தந்தையினுடையவராக ஆகியிருக்கிறீர்கள். உங்களை தான் சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்கியிருந்தேன். நீங்களும்
பாபா 5000 வருடங்களுக்கு முன்பும் நாங்கள் உங்களை சந்தித்திருந்தோம், மேலும் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்கிறீர்கள். இப்பொழுது தந்தையை நினைவு செய்து மாயையின் மீது வெற்றியடைய வேண்டும். இப்பொழுது இந்த துக்க தாமத்திலோ இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் படிப்பதே சுகதாமத்திற்கு செல்வதற்காக. அனைவரும் கணக்கு வழக்கு முடித்துவிட்டு திரும்பி செல்ல வேண்டும். நான் வந்திருப்பதே புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக என்று தந்தை கூறுகிறார். நான் காலனுக்கெல்லாம் காலன், அனைவரையும் ஷரீரத்திலிருந்து விடுவித்து பிறகு ஆத்மாக்களை அழைத்து செல்வேன். இதுவோ பழைய உலகம், பழைய ஷரீரம், இங்கோ இருக்க வேண்டியதில்லை. நான் அனைவரையும் அழைத்து செல்வேன் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். பகவானோ ஒரே ஒரு நிராகாரமானவர் என்று நீங்கள் இப்பொழுது புரிந்திருக்கிறீர்கள். எந்த ஒரு தேகதாரியையும் பகவான் என்று சொல்ல முடியாது. அடுத்தது பாபா டிராமாவை பற்றி புரிய வச்சிட்டு இருக்கிறார். எந்த விஷயம் கடந்து விட்டதோ அதற்கு டிராமா என்று சொல்லப்படுகிறது. யாரிடமாவது சண்டை ஏற்பட்டது, அது நடந்து முடிந்து விட்டது. அதை பற்றி சிந்தனை செய்யக்கூடாது. சரி, யாராவது கொஞ்சம் அதிகமாக பேசிவிட்டார் என்றால் நீங்கள் அதை மறந்துவிடுங்கள். போன கல்பத்திலும் அதே போல்தான் பேசினார். அது ஞாபகத்தில் இருந்தது என்றால் பிறகு டிஸ்டர்ப் ஆகிக்கொண்டே இருப்பீர்கள். மீண்டும் அந்த விஷயத்தை ஒருபோதும் பேசவே பேசாதீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் சேவை செய்ய வேண்டும் அல்லவா? சேவையில் எந்த ஒரு தடையும் ஏற்படக்கூடாது. சேவையில் உங்களுடைய பலவீனத்தை காட்டக்கூடாது. சிவபாபாவுடைய சேவை அல்லவா? அதில் ஒருபோதும் கொஞ்சம் கூட மறுப்பு சொல்லக்கூடாது. இல்லையென்றால் தன்னுடைய பதவியை தாழ்ந்ததாக ஆக்கிக்கொண்டு விடுவீர்கள். தந்தைக்கு உதவியாளராக இருக்கிறீர்கள் என்றால் முழுமையாக உதவி செய்ய வேண்டும். தந்தையின் சேவை செய்வதில் கொஞ்சம் கூட ஏமாற்றக்கூடாது. எவ்வளோ தெளிவாக புரிய வச்சிட்டு இருக்கிறார். நம்ம யாரு? பாபாவின் குழந்தைகள், பாபாவின் உதவியாளர்கள். ஆகையில சேவை செய்யணும். சேவைக்கு தடை ரூபமாகவும் இருக்கக்கூடாது. பாபாவுடைய சேவை நிர்விக்னமாக நடக்கணும். அந்த ஒரு சிந்தனை இருக்கணும். அதே நேரத்தில் சேவையில் உங்களுடைய பலவீனத்தை காட்டாதீங்க. அதுதான் தடை. சில நேரத்தில் சில சுபாவங்களால் கோச்சிப்பாங்க. சேவையில் கோச்சிக்கிட்டு சேவைக்கே வருதில்லை. அதுக்கு பாபா சொல்லிகிட்ருக்கிறார், இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் பதவி தாழ்ந்து போயிடும். அதே நேரத்தில் எந்த சேவைக்கும் மறுப்பு சொல்லக்கூடாது. முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. பகவான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் யார் அதை தடுக்கிறதுக்கு? அதனால் சேவையில் ஏமாற்றக்கூடாது அப்படின்றார். தனக்கு நன்மை செய்து கொள்வதற்கு மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு இந்த சேவையில் ஈடுபட்டு விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். கோபித்து கொண்டு சேவையில் ஏமாற்றக்கூடாது. இது ஈஸ்வரிய சேவை. மாயையின் புயல்கள் நிறைய வரும். ஆனால் தந்தையின் ஈஸ்வரிய சேவையில் ஏமாற்றக்கூடாது. பிரம்மா குமார் குமாரிகளாகிய நீங்கள் முழு உலகத்தின் நண்பர்கள். ஏனென்றால் நீங்கள் தந்தைக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். எனவே நண்பர்களுக்குள் எந்த ஒரு பகைமையும் இருக்கக்கூடாது. ஏதாவது விஷயம் வந்தது என்றால் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று சொல்லுங்கள். உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு யார் மீது பகைமை இருக்கக்கூடாது. நம்ம உலகத்தினுடைய நண்பர்கள், பாபாவுடைய உதவியாளர்கள். அது நினைவு இருந்ததுன்னா யார் என்ன செய்தாலும் சரி பாபாவை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை முடிக்கணும்.
அந்த கசப்புத்தன்மை, எதிர்ப்புத்தன்மை எல்லாம் இருக்கக்கூடாது. தந்தையின் ஸ்ரீமத்தில் ஈடுபட்டு விட வேண்டும், இல்லை என்றால் தங்களுக்கே நஷ்டம் ஏற்படுத்தி கொண்டு விடுவீர்கள். நீங்கள் ரயிலில் வருகிறீர்கள் என்றால் அங்கு அனைவரும் ஃப்ரீயாக இருப்பார்கள். சேவைக்கு மிக நல்ல வாய்ப்பு இருக்கிறது. பேட்ஜ் மிகவும் நல்ல பொருளாகும். ஒவ்வொருவரும் அணிந்திருக்க வேண்டும். அதாவது சேவை செய்வதற்கு பேட்ஜ் மிகவுமே உதவக்கூடிய விஷயமாக இருக்கு. ஆகையில எப்போவுமே நீங்கள் அதை அணிந்திருக்கணும் அப்படின்றார். இப்போ பேட்ஜ் அணியிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான்-பிகர்ஸ் கூட கேட்குறாங்க எங்களுக்கு பேட்ஜ் வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காலத்தில் சாக்கார் பாபா இருக்கும்போது பேட்ஜ் அணியிறதுன்றது ஒரு தேகாபிமானம் போல இருக்கும். யாரும் உலகத்தில் செய்கிறதில்ல, நாம் மட்டும் பேட்ஜ் அணிந்திருக்கிறோம் அப்படின்னா எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அப்படிலாம் நினைப்பாங்க. யார் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ யார் ரொட்டேரியன்ஸ், அலையன்ஸ் எல்லாருமே தான் இன்னும் எல்லா இயக்கங்கள்லேயும் பேட்ஜ் அணிகிறாங்க, பெருமையாக நினைக்கிறாங்க. பாபா அந்த காலத்துடைய விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறார். பேட்ஜை வைத்து சேவை செய்ய வேண்டும் என்று பாபா எவ்வளவு புரிய வைத்திருக்கிறார். ஆனால் பேட்ஜ் அணிவதே இல்லை, வெட்கம் வருகிறது. அதுக்கு பாபா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். இராணுவத்தினருக்கு இங்கு பேட்ஜ் அணியப்பட்டிருக்கும், அவர்களுக்கு எப்போதாவது வெட்கம் வருகிறதா என்ன? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 70s கூட அவ்வளோ சீரியஸாக யாரும் பேட்ஜ் அணிய மாட்டாங்க. சென்டரில் தாதி சொல்லுவாங்க, பேட்ஜ் அணியலைன்னா நீங்கள் ஃபைன் கட்டணும் அப்படின்னு. அப்படியாவது பேட்ஜ் அணிந்து சேவை செய்யட்டோன்னு சொல்லி. மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அந்த மெடல்ஸ் அப்படின்னு அவ்வளோ ஒரு கௌரவத்திற்கான விஷயம், பெருமையாக இருக்கும் அவங்களுக்கு. எத்தனை மெடல்ஸ் கிடைக்குதோ அத்தனையும் மாட்டிகிட்டு இருப்பாங்க. 80s நான் ஒரு பிரதரை பார்த்துருக்குறேன். மதுபனில் எத்தனை வெரைட்டியான பேட்ஜஸ் விற்கிறாங்களோ எல்லாத்தையும் வாங்கிட்டு மாட்டிப்பார். என்ன பிரதர் இத்தனை பேட்ஜஸ் மாட்டிருக்கீங்கன்னா, நம்ம ஆன்மீக மிலிட்ரி இல்லை சிஸ்டர், நமக்கு மெடல்ஸ் இருக்குது, நம்ம கர்வமாக அது அணியணும் அப்படின்னு சொல்வார். கர்வப்படணும், பெருமைப்படணும் அப்படின்னு சொல்வார். தந்தை டைரக்ஷன் கொடுக்கிறார் என்றால் பிறகு ஏன் அமலுக்கு கொண்டு வருவதில்லை? பேட்ஜ் அணிந்திருந்தீர்கள் என்றால் நாம் சிவ்பாபாவின் குழந்தைகள் என்று சிவ்பாபாவின் நினைவும் இருக்கும். அடுத்தது பாபா சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணுங்க, தைரியமுடைய குழந்தைகளுக்கு தந்தை உதவி செய்வார். தந்தையோ சென்டர்ஸ் திறந்து வையுங்கள், சேவை செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு தான் சொல்வார். இவை அனைத்துமே சிவ்பாபாவின் கடைகள் அல்லவா? குழந்தைகள் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா சென்டர்ஸ்க்கும் முதலாளி சிவ்பாபா, நாம் எல்லாம் மேனேஜர்ஸ், சேல்ஸ் பர்சன்ஸ். ஆகையில நிறைய பிரான்ச்சஸ் திறந்து சேவை செய்யுங்க அப்படின்றார். தைரியம் இருந்ததுன்னா உங்களுக்கு பாபாவுடைய உதவி கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஒருபோதும் தங்களுக்குள் கோபித்து கொண்டு சேவையில் ஏமாற்றக்கூடாது, தடை ரூபமாக ஆகக்கூடாது, தன்னுடைய பலவீனத்தை காட்டக்கூடாது. தந்தைக்கு முழுமையிலும் முழுமையான உதவியாளர் ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், யாருடனாவது எப்போதாவது சண்டை போட நேர்ந்தது என்றால் அது கடந்து சென்று விட்டது, அதை பற்றி சிந்தனை செய்யக்கூடாது. யாராவது அளவுக்கு மீறி பேசினார் என்றால் அதை மறந்துவிடுங்கள். போன கல்பத்திலும் இதுபோல்தான் பேசினார், எனவே அந்த பேச்சை மறுபடியும் பேசவே பேசாதீர்கள். வரதானம். சாந்தி தூதராகி அனைவருக்கும் சாந்தியின் செய்தியை கொடுக்கக்கூடிய
மாஸ்டர் சாந்தி மற்றும் சக்தியின் வள்ளல் ஆகுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் பீஸ் மெசஞ்சர், அதாவது சாந்தி தூதுவர் ஆவீர்கள். எங்கு இருந்தாலும் உங்களை சதா சாந்தி தூதுவர் என்று நினைத்து நடங்கள். சாந்தி தூதுவர், சாந்தியின் செய்தியை கொடுப்பவர் என்ற நினைவில் இருந்து நீங்களும் சாந்த சுரூபமாக சக்திசாலியாக இருப்பீர்கள். மற்றவர்களுக்கும் சாந்தியை கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். அவர்கள் அசாந்தியை கொடுத்தாலும் நீங்கள் சாந்தியை கொடுங்கள். அவர்கள் நெருப்பு வைத்தாலும் நீங்கள் தண்ணீரை ஊற்றுங்கள். இதுதான் சாந்தி தூதுவர், மாஸ்டர் சாந்தி மற்றும் சக்தி வள்ளலாகிய உங்களுடைய கடமை ஆகும். ஸ்லோகன்: எப்படி சப்தத்தில் வருவது சகஜமாக இருக்கிறதோ அதேபோல் சப்தத்தை கடந்து செல்வதும் சகஜமாக இருக்கட்டும். அவ்யக்த சமிகை: யோகத்தில் சதா லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் என்ற நிலையை அனுபவம் செய்யுங்கள். ஞானம் என்பது ஒளியாகவும் மேலும் யோகம் என்பது சக்தியாகவும் இருக்கிறது. ஞானம் மற்றும் யோகம், இந்த இரண்டு சக்திகளும், அதாவது ஒளி மற்றும் சக்தி நிறைந்திருப்பதற்கு தான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சக்திசாலி ஆத்மாக்கள் எந்த ஒரு சூழ்நிலையையும் நொடியில் கடந்து விடுவார்கள். ஓம் சாந்தி. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே, சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம் தான் மலர்ந்திடவே கலியுகம் தான் முடிகிறதே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. ஞானம் கேட்கையில் வந்ததே சுகம், தாரணைகளே அனுபவம் தரும். சேவையில் தான் தன்னுடைய நிலை தெரியும். சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே.
அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. நாளும் பூமியில் செய்த தீவினை தீர்க்க வேண்டுமா? தந்தையை நினை, அவர் நினைவில் இருப்பதனால் உயரும் நிலை சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே. உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான்